Hi friends, welcome to another video. லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு இடமே வந்து முற்றிலும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. ஜான்வரி 7th அன்னைக்கு ஒரு பெரிய வைல்ட் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது லாஸ் ஏஞ்சலஸில். பால்ஸப் சேனலுமே ஆல்ரெடி அந்த வைல்ட் ஃபயர் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவில் இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு லாஸ் ஏஞ்சலஸில் அப்படிங்கிறத முழுக்க நம்ம கவர் பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா இன்டெப்த்தான விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஜான்வரி 7th அன்றைக்கி அங்கே வந்து ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. இன்றைக்கி ஜான்வரி 14th 7 days வந்து அந்த இடமே வந்து தீக்குளம் போல் காட்சி அளிக்குது. நிறைய வீடுகள், நிறைய இடங்கள் வந்து கருகிய நிலையில் காணப்படுது. அங்கே அடிக்கக்கூடிய காற்றின் வேகம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால அந்த ஃபயரை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்குமே இருக்குது. ஒரு பெரிய வல்லரசான ஒரு நாடு அமெரிக்கா, நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேரிடரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போதைக்கு அங்கே வந்து சில பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபயரை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ பேலஸ் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14% வந்து அங்கே கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ் ஆஃப் நவ். ஈட்டான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 33% ஃபயரை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி தேதிக்கு. அண்ட் அர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து அங்கே ஃபயரை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னுமே வந்து அங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. பிகாஸ் 5 பேர் இறந்ததாக சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு 24 பேர் இறந்துருக்கிறாங்க. டெத் ரேட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 5 to 24. அங்கே இருக்கிற ஃபயர் அத்தாரிட்டிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு வந்து வெனஸ்டேயுமே தாண்டி போகும். இன்றைக்கி நம்ம டியூஸ்டேயில் இருக்கோம். ஸோ வெனஸ்டேயை தாண்டி கூட இந்த விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆக தான் போகுது. எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஹெவி விண்டு, லோ ஹியூமிடிட்டி இருக்கிற காரணத்தினால் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோ ஃபியூல் மாய்ஸ்சர்ஸ் அதெல்லாம் இருக்கனால வந்து அந்த த்ரெட் வந்து இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு லாஸ் ஏஞ்சலஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து துரிதமாக செயல்படணும். ஏன்னா வந்து அங்கே பவர் சப்ளை கிடையாது, வாட்டர் சப்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே நடக்கிற சிச்சுவேஷனை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நோ அங்கே வந்து சிச்சுவேஷன் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படுது. CL-415 சூப்பர் ஸ்கூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் பிளேன் நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து தரை மார்க்கமாக போய் ஃபயர் இன்ஜின்ஸ் வச்சு ஃபயரை வந்து அணைப்பாங்க. பட் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய மார்க்கமாகவே வந்து தண்ணிகளை பீச்சு அடிக்கும். அந்த எந்த இடத்துலலாம் ஃபயர் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல மேலேருந்தே வந்து தண்ணியை பீச்சு அடித்து அந்த இடத்துல இருக்க தீயை வந்து கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. ஃபயரான இடத்துல வந்து அந்த ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அன்பிரசிடென்டட் சிச்சுவேஷன் ஸ்டில் ப்ரிவேல்ஸ் அட் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து போத் ஏர் அண்ட் லேண்ட் 2 இடத்துலேருந்துமே வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ்க்காக வந்து வேரியஸ் ஸ்டேட்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க அஃபிஷியல்ஸு. ஸோ டே அண்ட் நைட் அங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஒரு நிலை வந்து கட்டுப்பாட்டுக்கு வர வரைக்கும் அங்கே யாருமே வந்து அலௌடு இல்லை. அதாவது சிவிலியன்ஸ் யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. 23,713 ஏக்கர்ஸ் வந்து அங்கே வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,124 பெர்சனல்ஸ் வந்து அங்கே அசைன் பண்ணியிருக்கிறாங்களாம் இந்த பர்டிகுலர் டிசாஸ்டருக்கு. 1000 அஃபிஷியல்ஸ்க்கு மேலே வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 12 hours ஷிஃப்ட், அதாவது 12 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பேட்ச் வைஸ் அங்கே வந்து ஒர்க்கு வந்து டே அண்ட் நைட் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து அவங்களோட வீடை இழந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து எங்களை கொஞ்சம் உள்ளே விடுங்க, ஏதாவது அங்கே பொருட்கள் மீந்து இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம், அது தீக்கரையை ஆக்கிறதுக்குள்ளே நாங்கள் அதை வந்து மீட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. பட் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து அவங்களோட சேஃப்டி தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க பொருள் எடுக்க போகிற அந்த சமயத்தில் ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு மேலே போயிடும். அப்படிங்கிறதுனால அவங்க யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. மார்னிங் 6 AM to ஈவினிங் 6 AM வந்து அங்கே கர்ஃப்யூ வந்து அமலில் இருக்குது. ஊரடங்கு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இவாக்குவேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 34 பேரை வந்து லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வயலேட்டிங் கர்ஃப்யூ நார்ம்ஸு, ட்ரோன் வயலேஷன், தெஃப்ட்டு அண்ட் சில பேர் வந்து கன்ஸ் வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இவங்களெல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 34 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அங்கே லூட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருடர்கள் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனில் மாட்டினாலுமே
அவங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் தண்டனையை வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிசாஸ்டரை வந்து அவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து அஃபென்ஸில் ஈடுபடுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி, அதாவது அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்தீங்கன்னா 21 பேர் இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா 16 பேர் ஈட்டான் ஏரியாவை சேர்ந்தவங்க, 5 பேர் வந்து பேலசைடு ஏரியாவை சேர்ந்தவங்க. ஸோ டோட்டலாக 21 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏன்னா நடக்கிற சிச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கனால இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 23 people were reported as missing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 பேர் காணும்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க. 23 பேரை தேடுற பணியில் கூட வந்து போலீஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளோக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் மிஸ்ஸிங் கேசஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 பேர் ஈட்டான் ஏரியாவை சேர்ந்தவங்க, 6 பேர் வந்து மேலிபு அப்படின்ற ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தொலைஞ்ச 23 பேருமே வந்து அடல்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். லாஸ் ஏஞ்சலஸோட ரோட் க்ளோஷராக இருக்கட்டும், இல்லை இவாக்குவேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்பெஷல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட URL பார்த்தீங்கன்னா lacounty.go/emergency அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அப்டேட்ஸ் வந்து அங்கே இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் வந்து ரோட் க்ளோஷர் இருக்குது அண்ட் எமர்ஜென்சி அலர்ட்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 213-996-1800 இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஆப்ஷன் 3 கிளிக் பண்ணால் டைரெக்டாக வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கால் போயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயருக்காக. ஸோ நிறைய இடத்துல இருந்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. லாஸ் ஏஞ்சலஸ் மக்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து மக்கள் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வல்லரசான ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிவாரண பொருட்கள் வந்து கொடுக்குற நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. உலகமே இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்பி இப்போ உற்று நோக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ஃபயர் இன்சிடெண்ட்டில் டாப் செலிபிரிட்டிஸ், அதாவது ஹாலிவுட் ஸ்டார்ஸோட வீடுங்கள்லாம் வந்து எரிஞ்சு தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. அதில் நான் சில பேரோட நேம்ஸ் சொல்கிறேன். மேண்டி மோர், அன்னா ஃபேரிஸ், மிலோ வென்டிமிகிலியா, பாரிஸ் ஹில்டன், ஜெஃப் பிரிட்ஜஸ், ஒசாமா செயின்ட் ஜான், மெல் கிப்சன், பில்லி கிறிஸ்டல் அண்ட் டயானா பாரன். இவங்களாம் வந்து டாப் செலிபிரிட்டிஸ் ஆஃப் ஹாலிவுட். இவங்க எல்லாரோட வீடுமே வந்து எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. அண்ட் இந்த ஃபயர் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ் ஏஞ்சலஸ் திரும்ப பழையபடி அந்த நிலைமைக்கு வருமா அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And for more such videos, subscribe to Paul's app. I'll see you guys in the next video. Bye.